everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லைக் பண்ணி சாப்பிடுற பீட்சா ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பீட்சாவை நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் யூஸ் பண்ணி பண்ண போறோம். அது மட்டும் இல்லங்க, அவன் யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கிற pan யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லங்க, பீட்சா செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சாஸ், சீஸ் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நமக்கு தேவைப்படும். ஆனா நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி எந்த பொருளுமே யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்கிரிடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டா, அடியில கொஞ்சம் கூட கருகாம ரொம்ப சீஸியா எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, ரொம்ப ஹெல்தியாவும் எப்படி செய்யலாம்ன்றத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடைக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டான சீஸியான இந்த பீட்சாவை அவன் இல்லாமல் 15 மினிட்ஸில் நம்ம எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பீட்சா செய்யறதுக்கு தேவையான பேஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஈஸ்ட் தான் இந்த பேஸுக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு சின்ன பவுலில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும். இப்போ இது கூடவே கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணியாக பார்த்து ஒரு 2 சின்ன 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பவுமே சுகர் கூட சேர்ந்து தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும், அதனால அதை மறக்காம சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரையிற அளவுக்கு சீக்கிரமாவே அது கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். 10 மினிட்ஸ்ல இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூட உள்ள அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பா இருக்கணும், ரொம்ப ஹாட்டா ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்க 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா பொங்கிருச்சு. இதை ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவை நீங்கள் பவுலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சோ இல்லை கைகளை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சாதாரண வெஜிடபிள் ஆயில், நீங்கள் சமையலுக்கு என்ன பயன்படுத்துறீங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிற ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை ரொம்ப ஹார்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு பிசையறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நான் இன்னைக்கு சின்ன பீட்சா தான் செய்ய போகிறேன். அந்த சின்ன பீட்சாக்கு எந்த அளவுக்கு வாட்டர் தேவைப்படுமோ அதில் நான் அப்படியே ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதனால நான் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் பெரிய பீட்சா செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் லெவல், அப்புறம் சுகர், ஈஸ்ட் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசையணும், அப்போ தான் பீட்சா நல்லா வரும். பீட்சாக்கு ரொம்ப முக்கியமே இந்த பேஸ் தாங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பரட்டி விட்டுருங்க. பரட்டிட்டு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் இந்த மாவு நல்லா உப்பி வரும், பீட்சா வந்து பேஸ் நல்லா இருக்கும். இப்போ பீட்சா செய்யறதுக்கு தேவையான ரெட் சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு ஈக்குவலான சைஸில் ஒரு பெரிய தக்காளியும் இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆயிரும். தண்ணி எல்லாமே வற்றி வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச அந்த விழுதை அதே பேனில் சேர்த்துக்கோங்க. இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் ஒரிகானோ சேர்த்துக்கலாம். ஒரிகானோ சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெட் சாஸ் வந்து அப்படியே நம்ம கடைகளில் வாங்குற அதே சாஸுடைய டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால ஒரிகானோ வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரிகானோ இல்லை அப்படின்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வதக்கினாலே போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சிம்ல வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க.
இப்போ பீட்சா செய்யறதுக்கு தேவையான ரெட் சாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறியாச்சு. இப்போ பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு அழுத்து கொடுத்த உடனே புஷ்ஷுன்னு அது உள்ளே போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா உப்பி வரணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பீட்சா செய்யறதுக்கு நம்ம பீட்சா பிளேட் தான் இருக்கணும்ன்றது இல்லை. வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சாதாரண ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டை பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற இந்த மாவை கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக அழுத்தி இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா பிளேட்ல வச்சு இந்த மாதிரி சுற்றி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சாஃப்டாக மாவு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா விரிஞ்சு வரும். நீங்கள் ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி விரியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் நல்லா பரப்பி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பீட்சா வந்து நல்லா பேஸ் வந்து உப்பி வர்றப்போ நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பிளேட்டில் நல்லா ஃப்ளாட்டாக தட்டினதுக்கப்புறமா விரலை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து சாஸ் எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, சைட்லேயும் நல்ல ஷேப் வர்ற அளவுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பீட்சா வந்து நல்லா பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரணும்னா நீங்கள் ரொம்ப தின்னாக போட்டு தட்டிடக்கூடாது. திக்காக இருக்கணும். இந்த நான் காட்டியிருக்கிற அளவுக்கு அந்த திக்னஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஃபோக் இல்லை அப்படின்னா டூத் ஸ்டிக் இல்லைனா நைஃப் வச்சு கூட இந்த மாதிரி குத்தி குத்தி ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஹோல் மாதிரி போடுறோம் அப்படின்னா அப்போ தான் பீட்சா நல்லா குக் ஆகும். நம்ம சேர்க்குற மசாலா சாஸ் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாகவே குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். அதே மாதிரி திக்னஸும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பீட்சா நல்லா சாஃப்டாக உப்பி வரும். இப்போ மிடில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெட் சாஸை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே பீட்சா ரெடி பண்ணுறப்போ அதில் பேஸ்க்கு மேலே டொமேட்டோ கெட்சப் பீட்சா சாஸ் எல்லாமே அப்ளை பண்ணுவோம். அதுக்கு பதிலாக தான் இந்த ரெட் சாஸை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம். அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் என்ன கிடைக்குதோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. இப்போ இதுக்கு மேலே நம்ம சீஸ் வந்து போடுவோம். அந்த சீஸ்க்கு பதிலாக நம்ம ஒரு ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது உடனே கெட்டி ஆயிரும். அதனால ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உடனே இது கட்டியாக ஆரம்பிச்சிடும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து சீஸ் சேர்க்கும் போது என்ன டேஸ்ட் கிடைக்குதோ அதே டேஸ்ட் இதில் நமக்கு கிடைக்கும். சீஸ்க்கு பதிலாக தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். அதே மாதிரி கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா இது உடனே கெட்டிப்பட்டுரும். அதே மாதிரி சிம்மில் வச்சு தான் நீங்கள் இதை பண்ணணும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் உடனே கெட்டி ஆயிரும். இது ஒரு 3 மினிட்ஸ்லேயே இது நல்லா கெட்டி ஆயிரும். அதே போல் நீங்கள் இதில் சேர்க்குற பால் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சீஸ் சேர்க்குறப்போ என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நல்ல சீஸியாக இருக்கும். நமக்கு தேவையான ஒயிட் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் இந்த ஒயிட் சாஸை வந்து நீங்கள் ரெடி பண்ண உடனே அந்த பேஸில் ஊற்றிடணும். இல்லைனா இது வந்து கட்டி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேஸை ரெடி பண்ணிவிட்டு அந்த ரெட் சாஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயிட் சாஸை ரெடி பண்ணி உடனே ஊற்றிடுங்க. சூடாக இருக்கும் போதே ஊற்றிடணும். இல்லைனா அது கட்டி ஆயிரும். ஆனால் அந்த ரெட் சாஸ் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். பட் வந்து இந்த ஒயிட் சாஸ் மட்டும் உடனே கெட்டி ஆயிரும். ஏன்னா நம்ம அதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் ரெடி பண்ண உடனே அதில் மேலே வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற அந்த ரெட் சாஸையும் மேலே போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம நார்மலாக பீட்சா செய்கிறப்போ டொமேட்டோ சாஸ் பீட்சா சாஸ் சீஸ்லாம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதில் என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் தான் இந்த ரெட் சாஸ்லேயும் ஒயிட் சாஸ்லேயும் கிடைக்கும். கொஞ்சம் கூட நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. ஸோ சீஸு சாஸ் எல்லாமே இல்லாத அந்த டைமில் இந்த மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நல்லா சீஸியாக நம்ம பண்ணிடலாம்.
இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ அது எல்லாமே இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம மஷ்ரூம் யூஸ் பண்ணி இந்த பீட்சா பண்ணுறதுனால மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காண்டி நான் வந்து க்ரீன் கலரில் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரிகானோவை வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பீட்சா சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரிகானோ, பீட்சா சீசனிங் இதெல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்சாக்கு அது ரொம்பவே முக்கியம், ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குறது அதுதான். ஸோ அதனால் இது நீங்கள் ஒரு டைம் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸையும் தூவி விட்டுக்கோங்க. சப்போஸ் ஒரிகானோ இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பட் பீட்சா சீசனிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது பீட்சா செய்யறதுக்கு தேவையான பேஸை ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி அவன் இல்லாமல் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நல்ல ஒரு அடிகனமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி சால்ட்டை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சால்ட்டை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேக்கிங் ஐட்டம்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுனால இந்த கலரில் இருக்குது. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பீட்சா பேஸுடைய பிளேட்டை பார்த்து பொறுமையாக வச்சிடலாம். ஏன்னா இது ஹீட்டாக இருக்கும், அதனால் பார்த்து வைங்க. இப்போ மூடி போட்டு நல்ல சிம் டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணாலே போதும். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கு கம்மியான டைமில் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கொலகொலன்னு ஆயிரும். அதிகமான டைமில் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடியில் மட்டும் நல்லா கருகி போய் டேஸ்ட் வந்து ரொம்பவே மாறிடும். அந்த சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு போயிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக 15 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பீட்சா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லைட் கோல்டன் கலரில் வந்திருக்கும். அந்த மாதிரி வந்தாலே பீட்சா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மேலே சேர்த்துருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மூடி போட்டு குக் பண்ணதுனால நல்லா வெந்து வந்திருக்கும். அதே டைமில் இது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி லைட் கோல்டன் கலரில் வந்தாலே பீட்சா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி லைட் கோல்டன் கலரில் வரணும். இதுக்கு அதிகமான டைமில் விட்டுட்டிங்கன்னா கருகி போய் ரொம்ப வந்து ஒரு மாதிரி முருகலாக ஆயிரும். அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் கரெக்டான டைமில் நீங்கள் பார்த்து பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஒயிட் சாஸ்லாம் நம்ம சீஸ் சேர்த்து நம்ம பேக் பண்ணுறப்போ என்ன மாதிரி அந்த டெக்ஸ்சரில் இருக்குமோ அதே மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மஷ்ரூம் பீட்சா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீட்சா செய்யறதுக்கு தேவையான எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக சீஸியாக வெறும் 15 மினிட்ஸில் அவன் இல்லாமல் நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். நான் கட் பண்ணி காட்டுறேன். நான் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக சீஸியாக இருக்குன்னு. இது கட் பண்ணுறப்பவே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதை நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்குறப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக சீஸியாக இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக சீஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் சொன்ன அளவுகளில் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பீட்சாவை ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ இதோடைய பேஸ் பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட கருகி போகாமல் நல்ல லைட் கலரில் வந்திருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? இதே மாதிரி வெஜிடபிள் பீட்சா எப்படி செய்யலான்றதை ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் புது டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுற குக்கிங் உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.